இந்த வீடியோவில் செகண்ட் பார்ட் ஆஃப் மிக்ஸ் அண்ட் அலிகேஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டு கிளாஸில் கொடுத்த ஹோம்ஒர்க் சம். ஸோ ஹோம்ஒர்க் சம் பார்த்துட்டு லாஸ்ட் கிளாஸில் பார்த்த கான்செப்ட்ஸை ஒரு சின்ன ரீகால் மாதிரி சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ இருக்கிற கான்செப்ட்ஸ் அண்டு கொஷின்ஸ்குள்ளே போகலாம் நம்ம ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நிறைய பேர் இது ஆக்சுவலி நிறைய பேர் ட்ரை பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ஆனால் நீங்கள் எல்லோரும் எப்படி எந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அகைன் நமக்கு அந்த நார்மலாக எப்பயும் போடுற மாதிரி, அதாவது எப்படி போட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இருந்தது 100. ஸோ இப்போ 1 4 ஓகேங்களா. ஸோ இந்த 100 என்ன பண்ணிட்டீங்க, ரெண்டாக செப்பரேட் பண்ணிட்டீங்க. இப்போ எக்ஸில் எத்தனை தெரியாது. ஸோ நம்பர் ஆஃப் லிட்டர் இன்ட்டு நம்பர் ஆஃப் கேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு 1 லிட்டர் கேன் இருக்குன்னா 5 கேன் இருந்துச்சுன்னா 5 லிட்டர் அந்த மாதிரி தான். இங்கே நம்பர் ஆஃப் எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் பீக்கர்ஸ் ஓகேங்களா. ஸோ 100x எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 20x 80x. இதே மாதிரி y 200y இதை ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா 30y 170y. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. இப்போ 20x + 30y = 19 இந்த மாதிரி ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணிங்க. இதுதான் பேசிக்காக நீங்கள் சால்வ் பண்ணுற மெத்தட் ஓகேங்களா. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த கான்செப்ட்லேருந்து நம்ம போகலாமா. நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தேன், அலிகேஷன் மெத்தட் சொல்லிக் கொடுத்தேன். ஸோ அந்த அலிகேஷன் பற்றி நம்ம என்ன சொன்னேன், இப்போ மில்க் எடுத்துக்கிட்டோன்னா அதாவது 2 மிக்சர். ஸோ ஃபஸ்ட் ஒரு மிக்சருடைய மில்க், இன்னொரு மிக்சருடைய மில்க், சென்டரில் 2 மிக்சரும் ஆட் பண்ணக்கப்புறம் இருக்கிற மில்க். ஸோ இந்த ஃபஸ்ட் மிக்சர் கீழே இருக்கிற இந்த இடத்துல என்னது, இந்த ஃபஸ்ட் மிக்சருடைய குவான்டிட்டி. இந்த இடத்துல வர என்ன வரும், செகண்ட் மிக்சருடைய குவான்டிட்டி. ஸோ இந்த கீழே வர்ற ரேஷியோ வந்து என்னது, மிக்சருடைய குவான்டிட்டி ரேஷியோ ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மிக்சரில் மில்க் எவ்வளோ இருக்குது, சாரி வாட்ரு ஆசிட் எவ்வளோ இருக்குது. நம்ம வந்து நீங்கள் ஆசிட் ஆர் வாட்டர் எதனாலும் எடுத்துக்கலாம். ஆசிட் 1 ஓகேங்களா. அப்படின்னா டோட்டல் எவ்வளோ, 4 + 1 5 ஓகேங்களா. நம்ம இந்த இடத்துல போடும்போது இன் டேர்ம் ஆஃப் பர்சன்டேஜில் போடணும், இல்லாட்டி ஃப்ராக்ஷனில் போடணும். எக்ஸாக்ட் நம்பர் இருந்தால் எக்ஸாக்ட் நம்பர் போட்டுடலாம், பட் நமக்கு எய்தர் ஃப்ராக்ஷன் ஆர் பர்சன்டேஜ் நீங்கள் யூஸ் பண்ணணும். செகண்டில் பாருங்கள் 3/20. இப்போ ஃபஸ்ட்டு பீக்கரில் அதாவது மொதல் ஒரு இதில் வந்து ஆசிட் எவ்வளோ இருக்குன்னா 1/5 அப்படிங்கிற குவான்டிட்டியில் இருக்குது. செகண்டில் பார்த்தீங்கன்னா 3/20 அப்படிங்கிற குவான்டிட்டியில் இருக்குது. இப்போ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணக்கப்புறம் ஆசிட் எவ்வளோ இருக்குன்னா 19/110 ஓகேங்களா. கிளியரா. ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இந்த இடத்துல ரேஷியோ வரும். ஸோ இந்த ரேஷியோட மல்டிப்ளை பண்ணி இந்த அதாவது சென்டரில் இருக்கிற ஆவரேஜாக நம்மளுக்கு தெரியாது, அதனால் இது எக்ஸ் வச்சுருப்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த அலிகேஷன் பொறுத்தவரை ஓகேங்களா உங்களுக்கு ஏதோ ஒன்று அன்னோனாக இருக்கும், ரிமைனிங் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நம்ம அதே ஃபார்முலா தான், இதுக்கு முன்னாடி என்ன ஃபார்முலா போட்டோமோ அதே மாதிரி தான் ஓகேங்களா. இதில் உங்களுக்கு ஏதோ ஒன்று அன்னோன் இருக்கும், மிச்சதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கும். அதை வச்சு இந்த அன்னோன்னு கண்டுபிடிக்கலாம். அது மேபி இதுவாக இருக்கலாம், இல்லை இந்த 2 கூட இருக்கலாம் ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம ஃபைன் பண்ண வர இந்த சென்டர் பார்ட் வந்து அன்னோனாக இருக்கும். இதை கொடுத்துருப்பான், இங்கே கொடுத்துருப்பான், இதையும் கொடுத்துருப்பான். குவான்டிட்டி ரேஷியோ அண்ட் மேலே மில்க்கு ஒவ்வொரு இதுலேயும் மில்க் ஆர் வாட்டர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரியும். ஸோ ஆட் பண்ணக்கப்புறம் ஆவரேஜாக என்ன இருக்குங்கிறத நம்ம ஃபைன் பண்ண மாதிரி கண்டுபிடிச்சிருப்போம் ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2 மிக்சருடைய ஆசிட் கண்டென்ட் அண்ட் அதை ஆட் பண்ணக்கப்புறம் ஆசிட் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கு நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், குவான்டிட்டி ரேஷியோ கிடைக்கும். ஸோ எப்படி கிராஸ் பண்ணோம் ஓகேங்களா, சிம்பிளாக சொல்லித்தரேன். நார்மலாக கிராஸ் பண்ணுறேன்னா வந்து இதுலேருந்து மைனஸ் பண்ணணும். 1/5 மைனஸ் 19/110 போட்டு மைனஸ் பண்ணணும். நம்ம எப்படி கிராஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஓகே, இப்போ கீழே ஃப்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா 5 20 110 இருக்கா. இதுக்கெல்லாம் நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 220 வருமா. இப்போ 220யோட இந்த 3யுமே மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ 1/5 220 மல்டிப்ளை பண்ணி என்ன வரும் 44. 3/20 220 மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 33. 19/110 220 மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 38. இப்போ நீங்கள் கிராஸ் எடுங்க. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 5, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 6. ஸோ
இந்த 2 பீக்கருடைய குவான்டிட்டி ரேஷியோ என்ன பார்த்தீங்கன்னா 5:6. ஸோ அப்புறம் நம்மளுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு பீக்கரில் வந்து டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ 100x டிவைட் பை செகண்டில் 200y ஈக்குவல் டு இதை ரேஷியோ நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். அடி கொடுத்தா 3. ஸோ அப்போனா என்ன வரும் x டிவைட் பை y ரேஷியோ என்னது 5 டிவைட் பை 3. சிம்பிளாக இருக்கா? நீங்கள் இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி நான் சொல்லிக் கொடுக்குறனால இவ்வளோ பெருசாக லென்த்தியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் ஒன்ஸ் கான்செப்ட் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, இது சிம்பிள் சம் ரேஷியோ டக்குன்னு போட்டு சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள் அந்த நார்மல் மெத்தட் போடுறதுக்கு பதிலாக. அண்டு நான் ஒன்று சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் வீடியோவில் நான் கான்செப்ட் சொல்லி கொடுத்துருப்பேன். அது இன்னமும் வந்து ரொம்ப பிகினராக இப்போ தான் மொதல் மேக்ஸை தொடுறவங்களுக்கு மேபி அது என்ன சொல்கிறது கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். நீங்கள் அடுத்தடுத்து நம்ம வீடியோ பார்க்க உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அண்டு நான் மெதுவாக தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ யாராவது இந்த டாபிக் நம்ம எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு டாப்பிக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டாப்பிக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் 1.5x ஆர் 2xல வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஐயோ 1 ஹவர் பார்க்கணுமே அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 1.5x ஆர் 2xல கூட வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த சில கான்செப்ட்ஸ் நம்ம சொல்லி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருப்பேன்னா இப்போ 2 ரேஷியோ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ரேஷியோனா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு ரேஷியோனா என்ன, இப்போ என்கிட்ட 10 சாக்லேட் இருக்குது, உங்கள்கிட்ட 15 சாக்லேட் இருக்குது. ஓகேங்களா? இது மீ, இது யூ. ஓகேங்களா? இப்போ விக்கும் யூக்கும் உள்ள ரேஷியோ என்னது 2:3. ஓகே. இப்போ இந்த ரேஷியோ இப்போ நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு எனக்கு இருக்கிற சாக்லேட் ரேஷியோ வந்து 2:3 நான் சொல்லியிருக்கிறேன். அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னென்னா உங்கள்கிட்ட 2 சாக்லேட் என்கிட்ட 3 சாக்லேட் கிடையாது. என்கிட்ட 2x சாக்லேட், உங்கள்கிட்ட 3x சாக்லேட். இதை தான் நான் சொன்னேன். ஸோ எப்பயுமே ரேஷியோ கூட ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும். நமக்கு தெரியாத பட்சத்தில் அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் XYZன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ இப்போ என்னது 2x ஆர் 3x அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இதுதான் நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த என்கிட்ட 10 சாக்லேட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட எத்தனை சாக்லேட் இருக்குது நமக்கு தெரியல. என்கிட்ட 10 சாக்லேட் இருக்குது. ஸோ என்னோடய ரேஷியோ என்னது 2x. அப்படின்னா x என்னது 5. ஸோ அன்னோனா அதாவது 2 பேர் ரேஷியோ மட்டும் இருந்துச்சுன்னா அதுலேருந்து நம்ம அந்த எக்ஸாக்ட் உங்கள்கிட்ட எத்தனை சாக்லேட் என்கிட்ட எத்தனை சாக்லேட் ஃபைன் பண்ண முடியாது. எய்தர் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம வந்து அன்னோன். ஸோ அதனால் XYZன்னு வச்சுக்கூடாது. என்ன நம்பராக வேணால் இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. இப்போ யாராவது இப்போ என்னோடய டேட்டாலேருந்து எடுத்துக்கும் போது x5ன்னு எனக்கு கிடைக்குது. அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ இப்போ இந்த ரேஷியோ கூட இந்த 5ங்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு எக்ஸாக்ட் நம்பர் கிடச்சிரும். இதை தான் ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ரெண்டாவது இந்த சம் நடத்தும் போது உங்களுக்கு நான் கிளியராக சொல்லிட்டேன் அலிகேஷனில் ரேஷியோ போடுறதுக்கு. ஓகேங்களா? தென் இன்னொன்று என்னென்னா இப்போ 2 ரேஷியோ இருக்குது 2:3, 4:7. ஓகேங்களா? இந்த 2 ரேஷியோ இருக்குது. இப்போ இந்த 2 ரேஷியோவையும் எனக்கு என்ன சொல்கிறாங்க 3:4 அப்படிங்கிற ரேஷியோவில் நான் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இது வந்து தனித்தனி செப்பரேட். ஓகேங்களா? 2:3ங்கிறது செப்பரேட், 4:7ங்கிறது இது இண்டிவிஜுவலாக ஒரு 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 மிக்ஸில் இருக்கிறது, இது இண்டிவிஜுவலாக ஒரு மிக்ஸில் இருக்குது. இப்போ எனக்கு கம்பைன் பண்ணக்கப்புறம் அதாவது கம்பைன் பண்ணும்போது எனக்கு இந்த ஃபஸ்ட்டு பீக்கரில் வந்து எனக்கு அதோட டோட்டல் குவான்டிட்டிக்கும் செகண்ட் பீக்கரில் இருக்கிற டோட்டல் குவான்டிட்டிக்கும் ரேஷியோ 3:4 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது டோட்டல் குவான்டிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், என்கிட்ட 10 சாக்லேட் மஞ்ச் இருக்குது, 15 சாக்லேட் 5 ஸ்டார் இருக்குது. ஓகேங்களா? இப்போ உங்கள்கிட்ட வந்து 15 சாக்லேட் மஞ்சும் 20 சாக்லேட் 5 ஸ்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது எனக்கு மட்டும் செப்பரேட்டாக இருக்குது. இப்போ நம்ம ரெண்டுக்குள்ள டோட்டல் ரேஷியோ என்னது, இப்போ கூட்டினது 35, உங்களுக்கு சரி எனக்கு 25, உங்களுக்கு 35. ஸோ 5:7. இந்த 5:7 தான் நம்ம என்ன சொல்கிறோம் நம்மளுடைய டோட்டல் குவான்டிட்டி ரேஷியோ. இந்த ரேஷியோவில் இது எனக்கு மிக்சரை வந்து எனக்கு வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இந்த ஃபைனல் ரேஷியோ சொல்லும்போது என்னென்னா என்னோடய டோட்டல் குவான்டிட்டிக்கு உங்கள் டோட்டல் குவான்டிட்டிக்குள்ள ரேஷியோ. இப்போ எனக்கு செப்பரேட்டாக 2:3, 4:7 இருக்குது. எனக்கு 3:4 இதை மாற்றணும்னு சொல்கிறாங்க. டோட்டல் குவான்டிட்டி ரேஷியோ 3:4 மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணணும்
ஃபஸ்ட்டு தேர் டோட்டல் குவான்டிட்டியை நீங்கள் ஈக்குவல் பண்ணணும். இப்போ வந்து 2:3 4:7 அப்படி இருக்குன்னா இதை 11ஆலையும் இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன மேலேயே 55 கீழே 55 ஆயிரும். இப்போ இந்த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். 66 99 80 140. இப்போ இதை கூட்டுங்க. இதை கூட்டினீங்கன்னா 165. இதை கூட்டுங்க 220. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்குள்ளே ரேஷியோ பாருங்களேன். நீங்கள் அடி கொடுங்க. மொதல் 5 அடி கொடுங்க. 3 3 4 4 3 4 வந்துட்டா ரேஷியோ. 3:4 ரேஷியோ வந்துட்டா டோட்டல் குவான்டிட்டி ரேஷியோ. ஸோ இதுதான் நான் சொன்னேன். வாட் எவர் ரேஷியோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதை ஈக்குவல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது வந்து நேற்று பார்த்த வர கான்செப்ட். இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். என்னது? ஓகே, இப்போ ஒரு ரேஷியோ இருக்குது 2:3ன்னு இருக்குது. ஓகே, ஒன்றும் இல்லை, நான் சிம்பிளாக சொல்கிறேன். மஞ்ச் சாக்லேட் 20 இருக்குது, டேரி மில்க் சாக்லேட் 30 இருக்குது. இதோட ரேஷியோ என்னது? 2:3. ஓகேங்களா? கிளியரா? ஓகே, இப்போ இது கூட நான் ஒரு 5 மஞ்சு சாக்லேட்டை மட்டும் ஆட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? 25 30. இப்போ ரேஷியோ என்ன ஆகுது? 5:6ன்னு மாறுது. கிளியரா? 5:6 மாறுது. இப்போ நீங்கள் இதுலேருந்து ஒன்று புரிஞ்சுக்கணும். மேலேயும் கீழேயும் டேரி மில்க் சேம் தான். ஓகேவா? ஸோ ஒரு கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க, ஒரு ரேஷியோ கொடுத்துட்டாங்க அண்டு ஃபைனல் ரேஷியோ ஒன்று கொடுக்குறாங்க. ஓகே, ஃபைனல் ரேஷியோ ஒன்று இருக்குது. பட் அதில் மில்க் ஆர் வாட்டர் ஏதோ ஒன்று ஆட் பண்ணுறாங்க, இல்லாட்டி ஒன்று ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்று ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படிங்க நான் சொல்கிறேன். ஸோ எந்த ஒரு மிக்சர், அந்த மிக்சருக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு குவான்டிட்டியை நம்ம சேஞ்சே பண்ணலையோ அதை நீங்கள் ஈக்குவல் பண்ணணும். இப்போ இந்த ரேஷியோ பாருங்கள், 2:3 இருக்குது, 5:6 இருக்குது. இங்கே டேரி மில்க் சேம் தானே. நான் டேரி மில்க்கை 6ஆக மாற்றுறேன். அப்போ நான் 4:6ன்னு வருமா? 4:6ன்னு வந்துருமா? ஏன்னா எனக்கு டேரி மில்க் சேம். நான் டேரி மில்கில் எந்த சேஞ்சஸும் கொடுக்கல. கிளியரா? ஸோ 4:6, இங்கே 5:6. இப்போ நீங்கள் பாருங்கள், மஞ்சு 1 இருந்து 5 மாறி இருக்குது. அப்படின்னா 1, அதாவது 4லேருந்து 5 மாறி இருக்குது. ஒரு பார்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த ஒரு பார்ட்டு தான் என்னென்னா இந்த நம்ம ஆட் பண்ணுற 5. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அப்போனா 4 பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20, 6 பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 30. உங்கள்கிட்ட இனிஷியலாக இருக்கிற மஞ்ச் அண்டு டேரி மில்க் கிடச்சிட்டான். சிம்பிள். ஓகேங்களா? ஸோ ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, அவங்க ஃபைனலில் ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபைனல் ரேஷியோலேருந்து இந்த ரேஷியோ எப்படி வந்துருக்குன்னா, எய்தர் அவங்க மில்க் ஆட் பண்ணிப்பாங்க, இல்லாட்டி வந்து அவங்க வாட் எவர் அவங்க என்ன குவான்டிட்டி ஏதோ ஒன்று 2 இருக்கும், அதில் ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால் அது இந்த ரேஷியோ மாறிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் நீங்கள் என்ன பண்ணால், மாறாத அன்சேஞ்ச் குவான்டிட்டி இருக்கும்ல, அந்த குவான்டிட்டியை ஈக்குவல் பண்ணணும். அதை ஈக்குவல் பண்ணி நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜரை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உங்களால் அந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ இதே ஒன்று நான் நேற்று சொன்னதான். ஓகேங்களா? இப்போ வந்து இப்போ 20 30 இருக்குது. ஓகேங்களா? இதில் நான் வந்து ஒரு 5 சாக்லேட் எடுக்கிறேன். நான் நேற்று சொன்னேன் 5 சாக்லேட் எடுக்கும்போது 2 சாக்லேட் மஞ்சிலேருந்தும் 3 சாக்லேட் டேரி மில்க்லேருந்து போகும். எப்படி, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட ரேஷியோ என்னது? 2:3. ஸோ எப்பயுமே டேக்கன் அவுட் பண்ணும்போது அதோட ரேஷியோ என்னவோ அதே ரேஷியோவில் தான் வெளியும் வரும் அது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் 18 27. இப்போயும் பாருங்கள் 2:3 தான் இருக்கும் ரேஷியோ. ஸோ டேக்கன் அவுட் பண்ணக்கப்புறமும் ரேஷியோ என்றைக்குமே அன்சேஞ்ச். ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு குவான்டிட்டி ஆட் பண்ணுவாங்க. ஸோ குவான்டிட்டி ஆட் பண்ணக்கப்புறம் இந்த ப்ராசஸ் வரும். ஸோ டேரெக்டாக இந்த ப்ராசஸ் வரும். இல்லை டேக்கன் அவுட் பண்ணுறாங்க, இனிஷியலாக ஏதோ டேக்கன் அவுட் பண்ணக்கப்புறம் பண்ணுறாங்க அப்படின்னா ரேஷியோ அன்சேஞ்ச் தான். ஸோ இனிஷியலாக இருக்கிற ரேஷியோ 3 ஆஃப்டர் டேக்கன் அவுட் ரேஷியோ அப்படின்னு போட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். 2:3. இப்போ வந்து எனக்கு இது வந்து 5:6 மாறுது ரேஷியோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை ஸோ ஃபஸ்ட்டு இப்போ டேரெக்டாக இந்த ரேஷியோ கொடுத்தாங்கன்னா எப்படி டேக்கன் அவுட் பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்டெப்பு முதல்ல டேக்கன் அவுட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் டேக்கன் அவுட் அப்புறம் ரேஷியோ இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேஷியோ வச்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கிறது வந்து டேக்கன் அவுட்க்கு அப்புறம் வர இது. ஓகே, நான் இதை சொல்லி கொடுத்துறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ என்னது 20
நம்ம இந்த 20:30 போயிடுவோம். ஓகேங்களா? ஓகே, இது வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கிற எக்ஸாம்பிள். இப்போ நம்ம போகலாம். இப்போ என்கிட்ட மஞ்சு. ஓகேங்களா? என்கிட்ட மஞ்சு வந்து ஒரு மஞ்சு டெய்ரி மில்க். ஓகே, ஓகே 20:30 வச்சுக்கோங்க. ஸோ ரேஷியோ என்னது? 2:3. ஓகேங்களா? இப்போ இதில் இருந்து நான் ஒரு 10 சாக்லேட் எடுக்கிறேன். அப்போ என்னாகும்? இதுலேருந்து 4ம் இதுலேருந்து 6ம் போகும். எப்படி? 2:3 ரேஷியோ. அப்படின்னா 4:6ங்கிற மாறும். ஸோ மாறினதுக்கப்புறம் என்னாகும்? 16, 24. இப்போயும் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2:3 இருக்கும். இப்போ இது கூட நான் வந்து ஒரு 4 மஞ்சை ஆட் பண்ணுறேன். சரி, 4 வேண்டாம், அகைன் இது கூட நான் வந்து ஒரு 8 மஞ்சை ஆட் பண்ணுறேன். அப்படின்னா என்ன ஆயிரும்? மஞ்சு 24 ஆயிரும், டெய்ரி மில்க்கு 24 ஆயிரும். இப்போ ரேஷியோ என்ன வரும்? 1:1. ஸோ இப்போ கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, 24 இனிஷியலாக இத்தனை மஞ்சு இருக்குது. நான் வந்து இந்த இனிஷியலாக இருக்கிறது அன்னோனாக இருக்கும், இது வந்து அன்னோனாக இருக்கும். இப்போ நமக்கு என்ன சொல்லுவாங்க? 2:3 அப்படிங்கிற ரேஷியோ இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க இனிஷியலாக. ஓகேங்களா? சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து நான் அது கூட வந்து 8 சாக்லேட் மஞ்சு ஆட் பண்ணுறேன். ஃபைனல் ரேஷியோ எனக்கு 1:1 சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணால், இனிஷியல் ரேஷியோ 2:3, ஆஃப்டர் டேக்கன் அவுட் ரேஷியோ இஸ் 2:3. ஸோ 2:3, 1:1. இங்கே வந்து ஆஃப்டர் டேக் அவுட்க்கு அப்புறம் ரேஷியோ 2:3 இருக்குது. அது கூட 8 மஞ்சு ஆட் பண்ணுறாங்க. நமக்கு மஞ்சு மட்டும் ஆட் பண்ணுறாங்க, டெய்ரி மில்கில் எந்த டிஃப்ரென்ஸ் கிடையாது. அப்புறம் டெய்ரி மில்க்கை நம்ம என்ன பண்ணணும்? ஈக்குவல் பண்ணணும். அப்படின்னா என்ன? 3:3. ஸோ இங்கே மஞ்சு என்ன இருக்குது? 1 இன்க்ரீஸ் ஆகிருக்குது, 2லேருந்து 3 மாறி இருக்குது. நம்மளுக்கு எவ்வளோ? 8. அப்புறம் அந்த 1 பார்ட்டு தான் 8. அதாவது ஆஃப்டர் டேக் நோட் இந்த 2:3 5 = 14 வரும். நீங்கள் 5 = 14 போட்டதுக்கப்புறம் இதுதான் டோட்டல் குவான்டிட்டின்னு போட்டக்கூடாது. ஏன் அப்படிங்கிற சொல்கிறேன். ஏன்னா இந்த ரேஷியோ நம்ம இங்கே இந்த கொஸ்டினுக்கு ப்ரொசீட் பண்ணும்போது செகண்ட் ஆஃப்டர் டேக்கன் அவுட்க்கு அப்புறம் இருக்கிற ரேஷியோ மேலேயும் 2:3 கீழே 2:3 தான், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இது வேறு டேம், இது வேறு டேம். எப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ 20 மில்க். ஓகே, இப்போ ரேஷியோ என்னது? 2:3. ஸோ இப்போ 2x 3xன்னு சொல்லுவோம். இங்கே x என்ன வரும்? 10 வருமா? இதே இது 10 ரிமூவ் பண்ணக்கப்புறம் என்ன வருது? 16, 24. இப்போ ரேஷியோ சேம் தான். ஆனால் இங்கே ஒய்ன்னு சொல்லுவோம் ரேஷியோ. ஏன்னா நான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஒரே சம்மில் வர்ற வேறு 2 ரேஷியோ, நிறைய ரேஷியோஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒவ்வொரு ரேஷியோவும் சேம் கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்காது, ஒவ்வொன்றுக்கும் வேறு வரும்னு சொல்லியிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் வந்து 8 வரும். ஸோ அப்படின்னா இது வேறு ரேஷியோ, இது வேறு ரேஷியோ. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் ரேஷியோ 2:3 தான், இங்கே 2:3 தான். பட் அது 2x:3x, இது 3y. புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம 5 பார்க்கும்போது, இந்த இடத்துல 5 பார்க்கும்போது ஆஃப்டர் டேக்கன் அவுட் வர்ற மிக்சர் தான் இதில் இருக்கும். இப்போ நம்ம டோட்டல் இனிஷியலாக எவ்வளோ இருந்துச்சுன்னா இந்த 40 ப்ளஸ் எவ்வளோ டேக்கன் அவுட் பண்ணாங்க 10, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் எனக்கு டோட்டல் கிடைக்கும். இதுதான் இந்த சம்ஸில் இருக்கிற கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னொரு கான்செப்ட் சொல்லி கொடுப்பேன். இப்போ நம்ம சம்ஸ்குள்ளே போகலாம். ஓகே, the concentration of petrol in 3 different mixers, petrol and kerosene is 1:2, 3/5, 4/5 respectively. If 2 liter, 3 liters, 1 liter are taken from these vessels and mixed, find the ratio of petrol and kerosene in the new mixer. அதாவது ஒன்றும் இல்லை, பெட்ரோல் அண்ட் கெரோசின் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதில் இருந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அதில் இருக்கிற பெட்ரோல் கான்சன்ட்ரேஷன் நம்மளுக்கு சொல்கிறாங்க. பெட்ரோல் கான்சன்ட்ரேஷன் என்னவாக இருக்குதா? 1/2, 3/5, 4/5. அப்புறம் என்னது? 2ல் 1 பங்கு பெட்ரோல், ரிமைனிங் கெரோசின். அப்போ நான் 2ல் 1 பங்கு பெட்ரோல்னா ரிமைனிங் 1. இதில் 3 கெரோசின் 2 வரும். ஏன்னா 5ல் 3 போயிட்டுனா 2 வரும், ரிமைனிங் 2 தான் கெரோசின். 4, 1. ஓகேங்களா? இஃப் 2 liter, 3 liter, 1 liter taken from these vessels. ஸோ லாஸ்ட் வீடியோவில் 150, 100 போட்டிருப்பேன்.
கீழே ரேஷியோ போடும்போது 2 3ன்னு போட்டிருப்பேன். நான் உங்களுக்கு முதலே சொன்னேன், அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். நான் சொல்கிற ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டேட்டா கூட ஒவ்வொரு இடத்துல லிங்க் ஆகும். ஓகேங்களா? என்ன அப்படிங்கிறது நான் ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். இப்போ காமன் டேர்ம்ஸ் வந்து அடி கொடுத்துலாம் சொல்லியிருப்பேன். 100 150 அடி கொடுத்தா என்ன வரும்? 2 3 தான். நமக்கு ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ரேஷியோவில் பொறுத்தவரை காமன் டேர்ம் கேன்சல் ஆயிருங்க. நீங்கள் ரேஷியோ பொறுத்தவரை ரேஷியோவே எடுத்து ப்ரொசீட் பண்ணாலே பிரச்சனையே கிடையாது. காமன் டேர்ம் கேன்சல் ஆகும். எக்ஸாக்ட் வேல்யூ தேவையில்லை, காமன் டேர்ம் கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ இதுக்கு டோட்டல் குவான்டிட்டி ரேஷியோ என்னது? 2:3:1. ஓகேங்களா? இதுவே நீங்கள் நார்மலாக ப்ரொசீட் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகே, நான் இதை சொல்லி கொடுத்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நார்மலாக நீங்கள் ப்ரொசீட் பண்ண என்ன பண்ணுவீங்க? 2 லிட்ரு, இப்போ 2ல் 1/2 பெட்ரோல். ஓகே, ரிமைனிங் 1 வந்து கெரோசின். ஓகே, இப்போ 3ல் 3/5 ஃப்ராக்சரில் வரும். இது எதுக்கு நம்மளுக்கு வம்பு? இதே மாதிரி திருப்பி 1ல் 4/5 இதே மாதிரி ரிமைனிங். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் திருப்பி ரேஷியோ கண்டுபிடிப்பீங்க. அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? 2 3 ரேஷியோ வாட்டர் ரேஷியோ இருக்கட்டும், அதோடைய டோட்டல் குவான்டிட்டியை ஈக்குவல் பண்ணுங்கள். 2 5 5 அப்படின்னா இதை 5ஆலையும் மற்ற 2ஆலையும் இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 10 10 10 கிடைக்கும். இப்போ 10ஓட ரெஸ்பெக்டிவ் ரேஷியோட மல்டிப்ளை பண்ணுவீங்க. 2 3 1. இப்போ என்ன சொன்னேன்? காமன் டேர்மை கேன்சல் பண்ணலாம். பண்ணிட்டீங்கன்னா இது என்ன வரும்? 5:5. இது என்ன வரும்? 9 வேண்டாம், நான் இங்கேயே எழுதுகிறேன். ஏன்னா ஓகே, 5:5 9:6 4:1. ஸோ ஆட் பண்ணுங்கள் இப்போ எல்லாத்தையும். 12 18. ஸோ ரேஷியோ 3:2 ஆன்சர். இதை நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா ரொம்ப டஃப்பு. இல்லை இப்போ இவ்வளோ போகிறேன். எனக்கு இப்படி தான் எனக்கு ஓகே. வேறு ஏதாவது மெத்தட் இருக்கா ப்ரோ? எஸ் இருக்குது. மேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பர் சப்ஜெக்ட்டுங்க. கண்டிப்பாக என்னோடய வீடியோ பார்க்க உங்களுக்கே மேக்ஸ் பிடிச்சிரும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு மெத்தடை போட டிஃப்ரெண்ட்டாக நம்ம அந்த சம்மை சால்வ் பண்ண ஏன்னா இத்தனை மெத்தட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கேம் மாதிரிங்க இது. ஓகேங்களா? ஸோ வேறு என்ன மெத்தட் ப்ரோ இருக்குது பார்க்கலாமா? இப்போ இதே தான். இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? 2:3:1 சொல்லிட்டேன் டோட்டல் குவான்டிட்டியை. எனக்கு கீழே 2ஆல் டிவைட் பண்ண மாதிரி 5ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ அப்புறம் எல்லாத்தையுமே 2 and 5ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி 10ஓட மல்டிபிளாக மாற்றிக்கிற போகிறேன். 20 30 10. இப்போ பண்ணி பாருங்கள், ஃப்ராக்ஷன் வராது. இதில் கெரோசின் என்ன இருக்குது? பெட்ரோல் இருக்குது. 1/2 பெட்ரோல். 20 1/2 10 ரிமைனிங் 10. இதில் 3/5 அப்படின்னா 18. மிச்சம் 12 கெரோசின். இதில் 4/5 அப்படின்னா 8 ரிமைனிங் 2. ஆட் பண்ணுங்கள் 24 36. ரேஷியோ என்னது? 3/2 வந்துட்டான். ஸோ நம்ம மைண்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்? காம்ப்ளிகேட்டட் ஆகாமல் அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ வரும்போது நம்ம காம்ப்ளிகேட்டட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வேல்யூ வராமல் நமக்கு ஏற்ற மாதிரி அல்டர் பண்ணிக்கலாம். ஸோ ரேஷியோ வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அல்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் த டைம் எண்டில் வந்து அந்த காமன் டைம் கேன்சல் தான் ஆக போகுது. ஸோ ரேஷியோ பொறுத்தவரை நமக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி அமைச்சிக்கலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, the ratio of milk and water in the 4 containers are 5:3, 2:1, 3:2, 7:4 respectively. In which container is quantity of milk relative to water minimum? இது ஹோம்ஒர்க் சம். ஓகேங்களா? ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு the ratio of copper to zinc in alloy A and B are 3:4 and 5:9. அதாவது காப்பர் ஜிங்க் ஏங்கிற ஒரு அலாய் அதில் 3:4 இருக்குது. பிங்கிற அலாயில் வந்து 5:9 இருக்குது. அண்டு ஏ அண்ட் பி ஆர் டேக்கன் இன் த ரேஷியோ ஆஃப் 2:3. அண்டு ஸோ இதில் வந்து 2 அப்படிங்கிற டோட்டல் குவான்டிட்டி ரேஷியோ வந்து 2:3ங்கிற ரேஷியோவில் எடுத்து அதை மெல்ட் பண்ணக்கப்புறம் சீல வந்து காப்பர் டு ஜிங்க் என்னவா இருக்கும் கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும்ல, என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? காமன் மேலேயும் கீழேயும் ஈக்குவல் பண்ணிடணுமா? ஸோ மேலே இங்கே 14, இங்கே வந்து 7, அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலே போதும்.
7 × 2 14, கீழே 14 தான். அவ்வளோதான், ஸ்டாப் பண்ணிக்கலாம். கீழே வந்து எதுவும் மல்டிப்ளை பண்ண அவசியம் இல்லை. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை 2 ஆலையும், ஏன்னா அவங்க ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ, இதை 3 ஆலையும் 4 12 16 15 27. ஸோ 27:43. அகைன் சொல்கிறேன், எப்படி ப்ரோ இங்கே 2 × 2 போடுறீங்க, ரேஷியோ 2, இங்கே ரேஷியோ 2, ஏன் இங்கே 2 போட்டிங்க? அகைன் சொல்கிறேன், நான் என்ன சொன்னேன், டோட்டல் குவான்டிட்டி ஈக்குவல் பண்ணணும்னு சொன்னேன். இங்கே 7 இருக்குது, இங்கே 14 இருக்குது. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் பண்ணால் 7 நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலே போதும். திருப்பி கீழே நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை. பட் மெத்த கொஷின்ஸ்லாம் அப்படி இருக்காது. மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் அது ஈக்குவல் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இந்த இடத்துல அப்படி கிடையாது, சிங்கிள் டைம் மல்டிப்ளை பண்ணாலே போதும். ஸோ அதனால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ மேலேயும் கீழேயும் 14 வந்துட்டு, இப்போ தேர் ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ, அவ்வளோதான். இது வந்து நார்மல் மெத்தட். இது அலிகேஷன்லேயும் போடலாம்ல, நமக்கு தான் அலிகேஷன் தெரியும்ல. 3/7. இப்போ நான் வந்து காப்பர் மட்டும் எடுத்துக்கிறேன். இதில் காப்பர் எவ்வளோ இருக்குது, 4/14, சரி 5/14. கீழே காப்பர் எவ்வளோ இருக்குது, ஸோ காப்பர் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, அதுக்கு பதிலாக என்ன சொல்லிட்டாங்க, டோட்டல் ரேஷியோ சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும், இதோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 6/7, இதோட மல்டிப்ளை பண்ணணும். 15/14 = இது ரெண்டையும் ஆட் பண்ணி இது கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5x. ஸோ இதை சால்வ் பண்ண என்ன கிடைக்கும், 2 மேலே பார்த்தீங்கன்னா இது 2/12 27 டிவைட் பை கீழே 14 இருக்கும், இந்த 5 எங்கே போச்சுன்னா 70. ஸோ இது வந்து காப்பர், இது எல்லாமே காப்பர். அப்போனா 27 காப்பர்னா 70 டோட்டல் குவான்டிட்டி, 70லேருந்து 27 கழிச்சா 43 வந்துட்டா. சிம்பிளுங்க, அவ்வளோதாங்க. போட உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு, vessel A and B contain milk and water mixed in the ratio 4:3 and 2:3. ஓகேங்களா, ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ வெசல் A and B ரெண்டு இருக்குது, அதில் மில்க் அண்ட் வாட்டர் இருக்குது. அது என்ன ரேஷியோவில் இருக்குது மில்க் அண்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா, இதில் 4:3 வெசல் Aவில், வெசல் Bயில் 2:3. In what ratio should be this mixture mixed to form new mixture containing half milk and half water? இப்போ இவ்வளோ நேரம் என்ன பண்ணோம், என்ன இதுக்கு முன்னாடி வர ரேஷியோ கொடுத்துட்டாங்க, அது என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ண போகிறாங்க, அப்படி மிக்ஸ் பண்ணால் எனக்கு ஃபைனலாக காப்பர் சிங்க் எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு ஃபைனலாக மில்க் வாட்டர் எவ்வளோ கொடுத்துட்டாங்க, என்ன ரேஷியோவில் நான் மிக்ஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஹாஃப் மில்க் ஹாஃப் வாட்டர்னால் என்ன, ஃபைனல் ரேஷியோ இது 1:1. ஓகேங்களா, கொஸ்டின் புரிஞ்சுக்கணும். ஸோ அதான் சொன்னேன், இந்த கொஸ்டின்ஸ் மிக்ஸ்ட் எக்ஸாம் பொறுத்தவரை ஒரு டேட்டா இருக்கும். ஓகேங்களா, அதாவது ஒரு 4 டேட்டா இருக்குன்னா 4ல் 3 இருக்கும், 1 அன்னவுனாக இருக்கும். அந்த 1 நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அது எது வேணால் இருக்கலாம். இதே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்க மாட்டான், ரிமைனிங்லாம் கொடுத்துருப்பான், அதை கேட்பான். அப்புறம் இதை கொடுத்துருக்க மாட்டான், ரிமைனிங்லாம் கொடுத்துருப்பான், அதை கேட்பான். ஸோ ஆனால் ப்ரொசீஜர் சேம் தான், எல்லாத்துக்குமே ப்ரொசீஜர் சேம் தான். ஓகே, இப்போ 4x, இதை வந்து என்ன பண்ணலாம், 4x 3x, இதை 2y 3y, இது வந்து பேசிக்காக நான் சொல்லித்தரேன். இப்போ மில்க்கு மட்டும் ஆட் பண்ணுவோம். 4x + 2y டிவைட் பை வாட்ரு 3x + 3y = எண்டு ஃபைனல் ரேஷியோ என்னது, ஹாஃப் 1:1 தான், 1/1. ஸோ இதை சால்வ் பண்ணுங்கள், x. ஸோ x = yன்னு வரும். அதாவது எக்ஸுக்கும் ஒய்க்குள்ள ரேஷியோ 1:1. ஸோ அப்படின்னா ப்ரொசீட் பண்ணிடுங்க. இங்கே 4 3. ஸோ இப்போ எக்ஸை கண்டுபிடிச்சி தான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 4ங்கிறது எக்ஸாக்ட் வேல்யூ, நாட் ரேஷியோ. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் ஏல வந்து டோட்டல் 7 இருக்குது, பியில் 5 இருக்குது. ஸோ ரேஷியோ என்ன தான், 7:5. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸ் ஒய் நான் கண்டுபிடிச்சி இந்த ரேஷியோவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு பிரச்சனை கிடையாது. அது மேபி ஒன்றா கூட இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. இப்போ என்கிட்ட 4 சாக்லேட் இருக்குது, உங்கள்கிட்ட 3 சாக்லேட் இருக்குது. நம்ம ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ என்னது, 4:3 தான். நம்மகிட்ட எக்ஸாக்ட் இருக்கிறதும் 4:3 தான். ஓகே, இதுவே என்கிட்ட 8 சாக்லேட் இருக்குது, உங்கள்கிட்ட 6 சாக்லேட் இருக்குது. நம்ம ரெண்டுத்துக்கு ரேஷியோ என்னது, 4:3. ஆனால் சாக்லேட்டு 8:6 இருக்குது. ஸோ இது கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். இது வந்து
மெத்தட். இதுவே நம்ம மெத்தட் எப்படி போடுவோம்? முதல்ல வாட்டர் எவ்வளோ இருக்குது, மில்க் எவ்வளோ இருக்குது, 7ல் 4 பார்ட்டு, நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2ல் 5 பார்ட்டு. இப்போ ஃபைனலாக என்ன இருக்குது, மில்க் வாட்டரும் 1:1 தான் சொல்லியிருக்கேன். அப்படின்னா மில்க் எவ்வளோ, 2ல் 1. இப்போ இதுக்கு நீங்கள் வந்து ரேஷியோ எடுத்திங்கனாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை கிராஸ் பண்ணுறது வந்து இப்போ நம்பர் ஆன்சர்னு சொல்லணும். இப்போ 40, 30, 20 இருந்துச்சுன்னா 2 மைனஸ் பண்ணி 10, 2 மைனஸ் பண்ணி 20 இப்படி போட்டுடலாம். இங்கே ஃப்ராக்ஷனாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே இருக்கிறது 7, 2, 5. ஓகேங்களா? இப்போ 7 இருக்குது, மிச்சம் என்ன வேணும், 2. இந்த 7, 2, 5 மல்டிப்ளை பண்ணுங்கள் எல்லா டைமோடையும். அதாவது ஒன்றில் எல்சிஎம் எடுத்து பண்ணணும். ஓகேங்களா? எல்சிஎம் நம்ம டக்குன்னு மைண்டில் பாடுற மாதிரி தோணுச்சுன்னா நம்ம அப்படியே எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்பராக இருக்கும்போது பெட்டர் இப்படியே வச்சுக்கலாம், ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இப்போ 7, 7 கேன்சல் ஆகிரும், மிச்சம் 10 இருக்கும், 40. அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, 7 இதை எல்சிஎம் எடுத்து இதை மல்டிப்ளை பண்ணணும். 7 × 2 × 5 போகணும். நீங்கள் அடி கொடுத்தீங்கன்னா 40 வரும், அதை இங்கே போட்டுக்கணும். அதே மாதிரி இங்கே 2/5 70 அடி கொடுத்தீங்கன்னா 28. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே 35 வரும். ஸோ இப்போ ரேஷியோ எடுங்க, 5, 7 வந்துட்டா, ஆன்சர் வந்துட்டா, சிம்பிள், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாமா? 2 alloys are made up of copper and tin. The ratio of copper and tin in the first alloy is 1:3. Second alloy is 2:5. In what ratio should be these two alloys be mixed to obtain new alloys, which ratio tin and copper is 8:3. ஸோ ரெண்டு மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வரணும், 8:3 அப்படிங்கிற ரேஷியோ வரணும், டின் அண்டு காப்பர். இங்கே பாருங்கள், இங்கே டின் அண்டு காப்பர்னு கொடுத்துருக்குறாங்க, இந்த ரேஷியோ ஆஃப் காப்பர் அண்ட் டின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் ஸ்வாப் ஆகும், மனசில் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் போகலாம். ஓகே, காப்பரு டின்னு. ஸோ இப்போ நம்ம இது இருக்குல்ல, அந்த அலிகேஷன்ஸ் மெத்தட். ஸோ 1/4 காப்பர், செகண்டில் 2/7 காப்பர், இங்கே என்னது 3/11 போடணும். ஏன்னா டின்னுக்கும் காப்பருக்குள்ள ரேஷியோ, நமக்கு காப்பருக்கும் டின்னுக்குள்ள ரேஷியோ தான் எழுதிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுபடி நீங்களும் மாற்றிக்கணும். எக்ஸாமில் இந்த தப்பு நிறைய பேர் பண்ணுவோம். நம்ம ஒரு இதில் வாட்டர் அண்டு மில்க்குன்னு கொடுத்துருப்பான், நெக்ஸ்ட் ரேஷியோ மில்க் அண்டு வாட்டர்னு கொடுத்துருப்பான், எடுத்து அப்படியே ப்ரொசீட் பண்ணுவோம், ஆன்சர் வராது, இல்லை தப்பாக போட்டிருப்போம். நல்லா புரிஞ்சுக்கணும் அதை. ஸோ 77, இங்கே பார்த்தீங்கன்னா 40. ஸோ அகைன் கீழே இருக்கிறத நீங்கள் காமனாக எடுத்து மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 88, 84. ஸோ 4, 7. ஸோ ரேஷியோ என்னது, 4:7. ஓகேங்களா? எஸ் சம் போகலாமா? இல்லை இதை வந்து நீங்கள் வேறு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா கூட இப்படி கூட சால்வ் பண்ணலாம். இது என்னது, x 3x 2y 5y. ஓகே, காப்பர் அப்படிலாம் ஆட் பண்ணுங்கள். x + 2y / 3x + 5y. ரேஷியோ என்னது, காப்பருக்கும் டின்னுக்கும் 3/8. ஓகேங்களா? ஸோ 8x + 16y = 9x + 15y. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ x = y வரும், அதாவது x/y = 1:1. அப்படின்னா இங்கே போய் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். x பதில் 1:4, ஸோ 3. ஒய்க்கு பதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 2, 7. இங்கே ரேஷியோ கிடையாது, இது எக்ஸாக்ட் வேல்யூ. சரி, 5. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 4 கிடைக்கும், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 7 கிடைக்கும். ஸோ ரேஷியோ வந்து 4:7. ஓகேங்களா? இதுதான் இந்த சம். ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாமா? A and B are solutions of acid and water. The ratio of water and acid in A and B are 4:5 and 1:2 respectively. அதாவது A and B அப்படிங்கிறது வந்து வாட்டர் ஆசிட் இருக்கிற சொல்யூஷன். அதில் ஏல பார்த்தீங்கன்னா வாட்டருக்கும் ஆசிட்டுக்கும் ரேஷியோ 4:5, பியில் பார்த்தீங்கன்னா 1:2. If x liters of A is mixed with y liters of B, then ratio of water and acid in the mixture becomes 8:13.
இப்போ பார்க்கும்போது கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சேம் கொஸ்டின் தான். எப்படி ப்ரோ? ஸோ இதுதான் மேக்ஸ். ஸோ இந்த மேக்ஸை பொறுத்தவரை எப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும், ஆனால் கான்செப்ட் யூஸ் பண்ணுறது சேமாக தான் இருக்கும். நமக்கு அதை எப்படி யூஸ் பண்ண தெரியாது, கொஸ்டினை பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், 2 மிக்சர் இருக்குது. மொதல் மிக்சரில் வாட்டர் ஆசிடுக்கும் ரேஷியோ 4:5, செகண்ட் மிக்சரில் 1:2. ஃபைனலாக எனக்கு மிக்ஸ் பண்ண அப்புறம் என்ன கிடைக்கிது? 8:13. இப்போ ஃபைனல் ரேஷியோ அந்த ஏக்கு பிக்குள்ளே ரேஷியோ தான் கேட்குறாங்க. 4/9, 1/3, 8/21. ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், காமன் டேமால் மல்டிப்ளை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இப்போ 63 மல்டிப்ளை பண்ணிக்கலாம்னா 28, இங்கே 21, இங்கே வந்து 3, 24. ஸோ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3:4. இது வந்து நார்மல் மெத்தட். இதே மெத்தடை நீங்கள் வந்து நம்ம இந்த மெத்தட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், இதே மாதிரியும் நீங்கள் போடலாம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். A mixture is composed of 11 parts of pure milk and 2 parts of water. If 35 liters of water added to the mixer, then new mixer will contain twice as much pure milk as water. ஓகே, அது வந்து மிக்சர் வந்து 11 பார்ட் மில்க்கும் 2 பார்ட் வாட்டர் இருக்குது. அதாவது மில்க்குக்கும் வாட்டருக்குள்ள ரேஷியோ 11:2. ஓகேங்களா? இப்போ 35 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணுறாங்க. வாட்டர் ஆட் பண்ண என்ன நடக்குன்னா, அந்த நியூ மிக்சர் வில் கண்டெயின் twice as much milk as pure milk as water. அதாவது இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, twice as much pure milk as water. அதாவது பியூர் மில்க் வந்து வாட்டரோட ட்வைஸ் இருக்கும். இப்போ வாட்டர் 1னா மில்க் வந்து 2 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரேஷியோ என்னது அப்படின்னா 2:1 ஃபைனல் ரேஷியோ. ஸோ இனிஷியல் ரேஷியோ, ஃபைனல் ரேஷியோ. ஓகேங்களா? இப்போ இதில் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணுறாங்க, மில்க் ஆட் பண்ணவே இல்லை. கரெக்டாக? அப்புறம் நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், மில்கை ஈக்குவல் பண்ணுங்கள். இங்கே 2ஆலையும் இங்கே 11ஆலையும் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 22, 4, 22, 11. இந்த 22:4ங்கிறது இனிஷியலாக இருக்கிற குவான்டிட்டி, 22:11ங்கிறது ஃபைனலாக இருக்கிற குவான்டிட்டி. இப்போ 4 தான் 7ஆக மாறுது. 7 பார்ட் இன்க்ரீஸாக இருக்குது. இந்த 7 பார்ட் எப்படி இன்க்ரீஸாக இருக்குது? 35 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணும்போது. ஸோ 35. அவங்க என்ன கேட்குறாங்க, ஹவு many liters of pure milk does original mixer contain? பியூர் மில்க் எவ்வளோ? 22. அப்புறம் 22 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 110. ஓகேங்களா? இதுதான் நம்ம ரேஷியோ மெத்தட். நான் முதலே உங்களுக்கு அந்த கான்செப்ட் சொல்லி கொடுத்துருப்பேன். இதே கொஷினை நீங்கள் பேசிக்காக போகணும் என்ன பண்ணணும், 11x டிவைட் பை 2x எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணுறாங்க? 35 ஈக்குவல் டு ஃபைனல் ரேஷியோ என்னது? மில்க்கு 2, வாட்டர் என்னது 1. இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். 11x 4x ப்ளஸ் 70. ஸோ x ஈக்குவல் டு 10. ஸோ x ஈக்குவல் டு 10னா 11x என்னது? 110. ஆன்சர் வந்துட்டா? ஓகே, 2 மெத்தட் பார்த்தாச்சு. 3ஆவது மெத்தட் என்னது? அலிகேஷன் மெத்தட். ஓகே, இங்கே எப்படி அலிகேஷன் போடுறது ப்ரோ? மேலே நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன வர எனக்கு 2 ரேஷியோ இருந்துச்சு அண்டு குவான்டிட்டி ஆர் 3 ரேஷியோ இருக்கும், அதாவது சென்டர் ரேஷியோ இருக்கும். இங்கே இனிஷியலாக இருக்கிற ரேஷியோ மட்டும்தான் இருக்குது, தென் ஃபைனல் ரேஷியோ இருக்குது, அப்புறம் எவ்வளோ ஆட் பண்ணிக்காங்க தான் இருக்குது, மற்றபடி எதுவுமே இல்லையே ப்ரோ. எஸ், ஆனால் இருக்குது இங்கே. எப்படி நீங்கள் சொல்லுங்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஓகே, நானே சொல்கிறேன். இப்போ இனிஷியலாக இருக்கிற ரேஷியோ என்னது? 11:2 மில்க் வாட்டர். ஓகே, ரெண்டாவது 35 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணுறாங்க எக்ஸாக்டாக, ஆனால் மில்க் ஆட் பண்ணவே இல்லையா? மில்க் ஆட் பண்ணவே இல்லை. அப்படின்னா மில்க் 0 தான் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஃபைனலாக ரேஷியோ என்ன இருக்குது? 2:1. ஓகே, இனிஷியலாக மில்கோட ஃப்ராக்ஷன் என்னது? 11/13. ஓகேங்களா? ஆட் பண்ணோட மில்கோட ஃப்ராக்ஷன் என்னது? 0/35. அப்புறம் என்னது? 0/35 என்னது? 0 தான். ஓகேங்களா? ஃபைனலாக மில்க் எவ்வளோ இருக்குது? 2/3. இப்போ இதுக்கு நீங்கள் ரேஷியோ எடுத்திங்கன்னா 33, 0, 26. ஸோ 26
மில்க் ஆட் பண்ணல. ஓகே, நெக்ஸ்ட்டு 4 7. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த 33ங்கிறது ஒரிஜினல் குவான்டிட்டி, இந்த 0 சைடு இருக்கிறது என்னது ஆட் பண்ணுற குவான்டிட்டி. ஸோ அப்படின்னா ரேஷியோ கிடைக்கும்போது 26 என்னது இனிஷியலாக இருந்த டோட்டல் குவான்டிட்டி. 7ங்கிறது என்னது ஆட் பண்ண குவான்டிட்டி. ஸோ அந்த கிவன் ரேஷியோக்கு என்ன இருக்குதோ அதுக்கு நேராக என்ன இருக்குதோ அதுதான் நம்மளுடைய என்ன சொல்கிறது இதாக இருக்கணும். இப்போ இது டோட்டல் குவான்டிட்டி, இது டோட்டல் குவான்டிட்டி. ஸோ 7 = 35னா 26 என்ன பாருங்கள் 130 வரும். ஸோ இனிஷியல் இருக்கிற 130ங்கிறது இனிஷியல் டோட்டல் குவான்டிட்டி. இதில் மில்க்கு பார்க்கணுன்னா என்னது 11:2 ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா 110:20. இதை விஷயத்தை மட்டும் நான் திருப்பி ஒரு தடவை சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸ் வர எப்படி இருந்திருக்கும்னா 2 ரேஷியோ இருக்கும், அப்படியே போட்டிருப்போம். இங்கே பொறுத்தவரை வாட்டர் மட்டும் தான் ஆட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க, மில்க் ஆட் பண்ணலன்னு சொல்லி. ஸோ இங்கே அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கிவன் ரேஷியோ என்னது, அதில் மில்க் எவ்வளோ 11/13. 30ல் 11 பார்ட் இருக்குது. ஓகே, வாட்டர் 35 ஆட் பண்ணிக்கிறாங்க, ஆனால் மில்க்கு ஆட் பண்ணவே இல்லை. ஸோ 0/35 = 0 தான். ஸோ 0வை எதால் டிவைட் பண்ணாலும் ஆன்சர் 0 தான். ஸோ அதனால் 0. ஓகே, இதுவே கீழே ஃபைனலில் எனக்கு மில்க் எவ்வளோ இருக்குது 2/3. இப்போ இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 26ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் எல்லாத்தையும். மேலே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 22 சாரி 39 மல்டிப்ளை பண்ணணும். சாரி, எல்சிஎம் வந்து 33 வரும். ஸோ 39 வரும். ஓகேங்களா? 33 0 கீழே 26. இப்போ ரேஷியோ எடுத்திங்கன்னா 26:7 வரும். இந்த ரேஷியோவுடைய என்னது, இதுக்கு முன்னாடி ரேஷியோ வர 2 குவான்டிட்டி, ஏ குவான்டிட்டி பி குவான்டிட்டின்னு இருக்கும். கீழே இருக்கிற ரேஷியோ வந்து ஏ குவான்டிட்டி ரேஷியோ, இந்த சைடில் இருக்கிறது பி குவான்டிட்டி ரேஷியோன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேங்களா? ஸோ அந்த 33 கீழே என்ன வருதோ, ஃபஸ்ட்டு இதுக்கு கீழே என்ன வருதோ அது வந்து டோட்டல் குவான்டிட்டி. இங்கிட்டு வர்றது ஆட் பண்ண டோட்டல் குவான்டிட்டி. ஸோ 7 ஆட் பண்ண டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ 35. 35க்கு 7 = 35னா 26 என்ன பார்த்தீங்கன்னா 130 வரும். ஸோ டோட்டல் குவான்டிட்டி கண்டுபிடிச்சாச்சு. அந்த டோட்டல் குவான்டிட்டி வச்சு இந்த ரேஷியோ போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ இதே கொஷினை அகைன் உங்களுக்கு வந்து இன்னொன்று சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து மில்கை ஆட் பண்ணாததை எடுத்திங்கன்னா 0ன்னு போடுறீங்க. ஓகேங்களா? இப்போ இதுவே இந்த இடத்துல கான்செப்ட் சொல்லி கொடுத்துருவோம் நம்ம. ஓகே, 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேங்க. ஓகேங்களா? தெளிவாக கவனிங்க, கிளியராக கவனிச்சுக்கோங்க. இப்போ மில்க் இஸ்ட்டு வாட்டர் ரேஷியோ என்ன இருக்குது 11:2 இருக்குது. இது வந்து இனிஷியலாக. ஃபைனலாக என்ன இருக்குது, மில்க்குக்கும் வாட்டருக்கும் ரேஷியோ 2:1 இருக்குது. ஓகேங்களா? இதே மாதிரி தான் இங்கேயும் இனிஷியலாக மில்க்குக்கும் வாட்டருக்கும் 11:2, ஃபைனலாக மில்க்குக்கும் வாட்டருக்கும் 2:1. இப்போ வாட்டர் எவ்வளோ ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா 35. இங்கேயும் வாட்டர் 35 ஆட் பண்ணுறாங்க. இப்போ நான் இந்த இடத்துல வந்து மில்க்கை வச்சு ப்ரொசீட் பண்ணி காட்ட போகிறேன், இங்கே வாட்டர் எடுக்க போகிறேன். நான் உன்னை சொல்லிக்க முன்னாடியே நம்ம என்ன எடுக்கிறோமோ எல்லாமே அதுவாக தான் இருக்கணும். இப்போ இங்கே மில்க் எடுக்கிறேன். ஸோ மில்க் என்னது ஸ்டார்டிங்கில் 30ல் 11 பார்ட். இதில் மில்க்கே இல்லைனாலும் 0 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? தென் நான் என்ன சொன்னேன், ஃப்ராக்ஷனில் தான் எடுக்கணும்னு நான் சொன்னேன். ஸோ ஃப்ராக்ஷனில் எடுக்கும்போது நல்லா பார்த்துக்கோங்க. ஃப்ராக்ஷனில் எடுக்கும்போது 0% மில்க் இருக்குது. ஸோ 0 போட்டுக்கிட்டேன். இப்போ ஃபைனலாக எவ்வளோ மில்க் இருக்குது 2. ஓகே, இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 26:7 வரும். இப்போ இது நான் வாட்டர் எடுக்கும்போது வாட்டர் எவ்வளோ இருக்குது 2 பார்ட். 11ல் 2 பார்ட், 13ல் 2 பார்ட். ஓகேங்களா? இப்போ வாட்டருடைய ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன வரும், 100% வாட்டர் தான் இருக்குது ஆட் பண்ணுறதுல. அப்படின்னா 1/1 1 தான். இங்கே மில்க் இல்லவே இல்லை. ஸோ 0%. அப்படின்னா 0ன்னு போட்டுக்கலாம். இங்கே 100%மே என்னது
நான் ஃப்ராக்ஷன் எடுக்கிறது, ஃப்ராக்ஷனோட மீனிங் என்னது, அந்த இதில் எத்தனை பார்ட்டு மில்காக இருக்குது. ஸோ ஃபுல் பார்ட்டுமே மில்காக இருந்தால் ஒன்று தானே, 1/1 தானே. ஒன்றில் ஒன்றுமே மில்க்குனா 1/1 1 தான். ஸோ இல்லாத விஷயத்தை 0 போடணும், இருக்கிற விஷயத்தை எப்பவுமே 1ன்னு வச்சுக்கணும். சிம்பிளாக சொல்லணும். ஓகேங்களா. நான் ரொம்ப சிம்பிளாக அந்த சம்மில் சொல்கிறத விட இப்போ இன்னமும் கிளியராக ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்குறேன். 2/. ஸோ இங்கே வந்து ஃபைனலாக எனக்கு மில்க் எவ்வளோ இருக்குது, வாட்டர் எவ்வளோ இருக்குது, 1/3. இப்போ இதுக்கு ரேஷியோ எடுங்க. அகைன் 30. ஸோ இங்கே 6 வரும், இங்கே வந்து 39 வரும், இங்கே 30 வரும், 13. ஸோ 26 7. ஸோ ஃபைனல் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே சேமாக தான் இருக்கும். நான் அகைன் டீச் பண்ணிடுறேன். ஸோ எப்பயுமே இதுக்கு முன்னாடி பார்த்த வர அது ஒன் செட் ஆஃப் சம்ஸ். இப்போ இங்கே வந்து ஆட் கான்செப்ட் வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி வந்துட்டு இன்னமும் ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கு அகைன் நான் இன்னொரு தடவை சொல்லித்தரேன். ஓகேங்களா. இங்கே பார்த்துக்கோங்க, இனிஷியலாக இருக்கிற மில்க் அண்ட் வாட்டர் ரேஷியோ 11:2. ஃபைனலாக 2:1. எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணுறாங்க, 35. அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் வாட்டரு, 100% வாட்டர். மில்க் எவ்வளோ, அப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷன் அது 1, மில்க் 0. ஸோ இங்கே ஆட் பண்ணுறையோட மில்க் வாட்டர் ஃப்ராக்ஷன் என்னது 1, மில்க் 0. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், மில்க்கு எவ்வளோ பார்ட்டு, 13 பார்ட்டில் 11 பார்ட் மில்க்கு, இங்கே 0 பார்ட்டு தான் மில்க்கு. ஃபைனலாக 3 பார்ட்டு 2 பார்ட் மில்க்கு. இதுக்கு ரேஷியோ எடுத்திங்கன்னா 26 7 வந்துடும். இப்போ இதே இது வாட்டர் எடுக்கும்போது 13ல் 2 பார்ட்டு வாட்ரு. வாட்ரு எவ்வளோ இருக்குது ஃப்ராக்ஷனில், 1ல் 1 பார்ட்டும் வாட்ரு, 1/1. அண்டு வாட்டருக்கு ஃபைனல் எவ்வளோக்கு 1/3. ஸோ ரேஷியோ எடுத்திங்கன்னா 26 7. ஸோ ரெண்டுலேயுமே வந்து ஃபைனல் ரேஷியோ சேமாக தான் இருக்கும். பட் இருக்கிறதுக்கு 1 போடணும், இல்லாததுக்கு 0 போட்டு நம்ம ஃப்ராக்ஷன் இந்த அலிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். A solution of salt and water contains 15% salt. ஓகேங்களா. ஸோ 15% salt. After 30 kg water is evaporated, the solution contains 20% salt. ஓகே. ஸோ இனிஷியலாக சால்ட்டுக்கும் வாட்டருக்கும் உள்ள ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3:17. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 4:16. ஓகேங்களா. இப்போ இதுக்கு முன்னாடி சம்மு வர நம்ம இப்போ ஒரு மிக்சர் இருக்குது, அதில் மில்க்கு வாட்டர் சேர்ந்துருக்குன்னா சேர்ந்து எடுக்கும்போது மில்க் அண்ட் வாட்டர் ரெண்டுமே வெளியே வரும் சொல்லியிருப்போம். பட் இங்கே கிளியர்லி அவன் சொல்கிறான் 13 kg வாட்டர் இஸ் எவாப்ரேட்டட். வாட்ரு மட்டும்தான் எவாப்ரேட்டடாக இருக்குது, சால்ட்டு சேஞ்சஸ் ஆகலை. நான் தான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன், கான்செப்ட் பொறுத்தவரை கான்செப்ட் சேமாக தான் இருக்கும். அவன் கொஷின் மேக் பண்ணும்போது ஒவ்வொரு கொஷினும் டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாமே அட் எண்டு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படின்னா வாட்ரு மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது, சால்ட்டு சேஞ்ச் ஆகவில்லை. அப்புறம் என்ன பண்ணணும், சால்ட்டை ஈக்குவல் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா. ஓகே. இப்போ வாட்டர் எவ்வளோ கம்மியாக இருக்குது, 68லேருந்து 48 ஏன்னா எவாப்ரேட்டடாக இருக்குது. அப்போ நான் 20 = 30. இப்போ டோட்டல் எவ்வளோ இருக்குது, 80. ஸோ 80 என்னென்னு பாருங்கள், 120. ஸோ ஆன்சர். ஓகேங்களா. ஓகே. இப்போ இதை அலிகேஷனில் எப்படி போடலாம் பார்க்கலாமா. இனிஷியலாக நமக்கு சால்ட் எவ்வளோ இருக்குது, 15%. சால்ட் எதாவது ஆட் பண்ணுறோமா சொல்லுங்கள். இல்லை ஆட் பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணுறோம், 0% போடுறோன்னு சொன்னேன் மட்டும் நான். ஓகே. இப்போ சால்ட்டு ஃபைனலாக எவ்வளோ இருக்குது, 20%. இப்போ 25. ஸோ ரேஷியோ என்னது 4:1. ஓகே. இங்கே பாருங்கள், 30 லிட்டர் 30 kg வாட்டர் எவாப்ரேட்டட் வெளியே போயிட்டு, இது இனிஷியலாக இருக்கிற டோட்டல் குவான்டிட்டி, இது எவாப்ரேட்டடான டோட்டல் குவான்டிட்டி. அப்போன்னா 1 = 30னா 4 என்னது இனிஷியல் உள்ள குவான்டிட்டி 120. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். In a 30 liters mixture of acid and water, the ratio of acid and water is 2:3.
வாட் அமௌண்ட் should be added to the mixer so that ratio becomes 2:5. அதாவது 30 லிட்டர் வாட்டர் இருக்குது ஓகேங்களா. இதில் ரேஷியோ வந்து 2:3 அப்படின்னா 12:18 ஓகேங்களா. வாட்டர் ஆசிட் வந்து 12, வாட்டர் வந்து 18. இப்போ எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணால் எனக்கு ரேஷியோ வந்து ஃபைனல் ரேஷியோ பிகம்ஸ் 2:5. இப்போ இந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ இதில் வாட்ரு மட்டும்தான் ஆட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஆசிட் ஆட் பண்ணவே இல்லை. ஸோ ஆசிட் ரிமைன்ஸ் சேம் தான். இந்த ரேஷியோ எடுத்துக்கோங்க 2:5. இந்த 2 என்னது ஆசிட்டா? ஆசிட் இன்சில் எவ்வளோ இருக்குது 12. ஸோ 2 = 12னா 5 = என்னன்னு பாருங்கள் 30 வரும். ஸோ ஃபைனலாக இருக்கிற வாட்டர் 30. ஸோ 30 மைனஸ் இன்சில் எவ்வளோ வாட்டர் இருக்குது 18, ஆன்சர் 12. இது வந்து இது நார்மலாக போடுறது. இல்லாட்டி நீங்கள் வந்து இதை ஈக்குவேஷனில் போடலாம். எப்படின்னா 12, 18 ப்ளஸ் எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ண தெரியாது எக்ஸ்னு வச்சுக்கிற போகிறோம். ஸோ ரேஷியோ என்னது 2/5. ஸோ x = டுவெல். கிளியரா? இது நம்ம ரேஷியோ கான்செப்ட் என்ன பண்ணுவோம் 2:3, 2:5. வாட்ரு மட்டும்தான் ஆட் ஆகுது, ஆசிட் ஆட் ஆகலை. அப்படின்னா ஆசிட் சேம் பண்ணும், ஆல்ரெடி சேமாக தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ அப்படின்னா ஆசிட் எவ்வளோ, வாட்டர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2. இந்த 2 பார்ட்டு தான் 30னா நமக்கு என்ன கேட்குறாங்க, இனிஷியலாக இருக்கிற வாட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் should be added. ஸோ சரி ஓகே, வாட்டர் தான் கேட்குறாங்க. சரி இந்த 2 பார்ட் தான் எக்ஸ்ட்ரா ஆன 2 பார்ட் தான் என்னென்னு கேட்குறாங்க. இனிஷியலாக இருக்கிற பார்ட் எவ்வளோ 2 + 3 5. ஸோ 5 = 30னா 2 = என்ன பாருங்கள் 12. கிளியரா? இல்லை ப்ரோ எனக்கு இந்த மெத்தடும் வேண்டாம் ப்ரோ, எனக்கு அலிகேஷன்லேயும் இதை சொல்லிட்டுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் சொல்லலாம். ஓகே, இனிஷியலாக எவ்வளோ இருக்குது, நம்ம இங்கே வந்து வாட்டர் தான் ஆட் பண்ணுறாங்க, ஆசிட் ஆட் பண்ணல. ஸோ இப்போ நீங்கள் ஆசிட் எடுத்தீங்கன்னா 2/5. 5 பார்ட்டில் 2 பார்ட் ஆசிட் ஆட் பண்ணவே இல்லை 0. ஃபைனலாக எவ்வளோ ஆசிட் இருக்குது 7 பார்ட்டில் 2 பார்ட் ஆசிட். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 14, 0, 10ன்னு வரும். ஸோ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 10, 4. ஸோ 5:2ன்னு வரும். இந்த 2ங்கிறது என்னது ஆட் பண்ண குவான்டிட்டி, 5ங்கிறது இனிஷியல் இருக்கிற டோட்டல் குவான்டிட்டி. அப்படின்னா 5 = 30னா 2 = என்ன பாருங்கள் ஆன்சர். ஸோ எப்படி வேணால் போடலாம், நம்ம இஷ்டம்தான். ஏன் எல்லா மெத்தடையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இந்த கொஷினை பொறுத்தவரை எல்லா மெத்தடும் ஈஸியாக தான் இருக்கும். பட் ஒரு சில கொஷின்ஸ் மாற அது காம்ப்ளிகேட்டட் ஆக இப்போ ஒரு சில இடத்துல இப்படி போட்டால் ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணால், ஒரு சில இந்த மெத்தட் கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து அலிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். சில டைம் அலிகேஷனும் டஃப்பாக இருக்கும், இதுவும் டஃப்பாக இருக்கும். அப்போ இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மெத்தட் யூஸ் ஆகிற மாதிரி வரும், கண்டிப்பாக வரும். அதனால் எல்லாமே கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். A mixture contains alcohol and water in the ratio 4:3. If 5 liters water is added, then ratio becomes okay. இப்போ இனிஷியலாக இருக்கிறது 4:3. வாட்டர் மட்டும்தான் ஆட் பண்ணுறாங்க, ஆல்கஹால் ஆட் பண்ணலை. ஸோ இந்த 2 தான் இன்க்ரீஸ் ஆகிற பார்ட்டு. ஸோ 2 = 5னா என்ன கேட்குறாங்க, இன்ஷியல் குவான்டிட்டி ஆஃப் ஆல்கஹால் 4 என்னன்னு கேட்குறாங்க. 4 = 10. அவ்வளோதான் ஆன்சர். இல்லை நீங்கள் எனக்கு இப்போ நார்மல் மெத்தடில் என்ன போட்டுக்கிறேன் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா 4x 3x + 5 = 4/5. ஸோ 2x = 5ன்னு வரும். ஸோ நமக்கு 4x வேணும் 10. எந்த மெத்தட் வேணால் போடலாம், ஓகேங்களா? ஓகே, அலிகேஷன்லையும் போட்டு பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகே, இந்த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் வாட்டர் அண்ட் கிளைசரின் இன் 240 cc ஆஃப் மிக்சர் இஸ் 1:4. ஸோ இதை பிரிச்சிங்கன்னா என்ன வரும் 60 வாட்டர் 180. ஓகே, இப்போ எவ்வளோ வாட்டர் should be added so that new ratio becomes 2:3. ஓகே,
வாட்டர் மட்டும் தான் ஆட் பண்ணுறாங்க, கெசலின் ஆட் பண்ணவே இல்லை. ஸோ நியூ ரேஷியோ என்னது 2:3. கெசலின் சேமாக தான் இருக்குமா, ஏதாவது ஆட் பண்ணிக்காங்களா? இல்லை. அப்போ நான் 3 = 180னா 2 என்னன்னு பாருங்கள், 120. இது ஃபைனல் வாட்டர். ஸோ 120 மைனஸ் இனிஷியலாக இருக்கிற வாட்டர் மைனஸ் பண்ணிங்கன்னா 60. கிளியரா? மெத்தட் 1. ஓகே. இல்லை ப்ரோ, எனக்கு வந்து இதை நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறது ரேஷியோவில் போடுங்க அப்படி சொன்னீங்கன்னா 1:3, 2:3. ஓகேங்களா? கிளிசரின் சேஞ்ச் ஆகவே இல்லை. ஸோ 1 பார்ட் இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ 4 பார்ட் இனிஷியலாக எவ்வளோ 4 பார்ட் 240னா இன்க்ரீஸ் ஆகிற பார்ட் 1, அப்புறம் 1 பார்ட் என்ன பார்த்தீங்கன்னா 60. இல்லை ப்ரோ, எனக்கு நீங்கள் அலிகேஷனில் போட்டு காட்டுங்க சொல்கிறீங்க. இனிஷியலாக இருக்கிறது 1/4. ஸோ கிளிசரின் எடுத்துருவோம், எதனாலும் எடுக்கலாம், நான் ரெண்டுமே உங்களுக்கு எடுத்து கூட சொல்லி கொடுத்துறேன். இப்போ எடுக்கிறது வாட்டர் எவ்வளோ ஆட் பண்ணுறோம் ஆனால் எவ்வளோன்னு தெரியாது. ஓகேங்களா? பட் ஆட் பண்ணுறோன்னு தெரியும் இல்லை நம்மளுக்கு. ஓகே, வாட்டர் மட்டும் தான் ஆட் பண்ணுறோம். இப்போ வேறு ஏதாவது ஒன்று ஆட் பண்ணால் கூட உங்களுக்கு டவுட் இருக்கலாம், எவ்வளோ வாட்டர் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறாங்கன்னு. இங்கே தெரியும் வாட்டர் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். ஸோ 100% வாட்டர் தான். அப்புறம் ஃப்ராக்ஷன் என்னது 1/1. நியூ மிக்சரில் வாட்டர் எவ்வளோ 2/5. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்து மொதல் நார்மல் ரேஷியோ மாற்றிடுங்க. 5, 20, 8. ஸோ 3 ரேஷியோ வந்து 4:1. ஸோ இந்த 1ங்கிறது என்னது ஆட் பண்ண குவான்டிட்டி, 4ங்கிறது இனிஷியலாக இருக்கிற குவான்டிட்டி. ஸோ 4 = 1, 240னா 1 பார்த்தீங்கன்னா 60 ஆன்சர். இது வந்து நீங்கள் வாட்டர் வச்சு ட்ரை பண்ணால். இது ஆல்கஹால் வச்சு பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் எவ்வளோ ஆல்கஹால் இருக்குது 3/4. ஆல்கஹால் ஆட் பண்ணவே இல்லை 0. ஃபைனல் ஆல்கஹால் வந்து 3/5. ஸோ இப்போ அகைன் நார்மலாக இதை மாற்றுறீங்கன்னா 15, 0, 12. ஸோ 12, 3. அகைன் ரேஷியோ சேமாக தான் வரும். ஓகேங்களா? இப்போ இதே கொஸ்டின் நான் பர்சன்டேஜ் வச்சு உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டட்டா? ஏன்னா we can do anything. ஓகேங்களா? நான் தான் சொன்னேன் ஃப்ராக்ஷனாக ஒரு பர்சன்டேஜ். இப்போ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 1:3 இருக்குது. அப்போனா 25% வாட்ரு, 75% ஆல்கஹால் இருக்குதா? 25%. வாட்டர் எவ்வளோ ஆட் பண்ணுறோம் 100%. ஃபைனலாக எவ்வளோ வாட்டர் இருக்குது 40%. ஏன்னா 2:4னா 40, 60. இப்போ ரேஷியோ எடுங்க 60, 50. ரேஷியோ 4:1 தான் வரும், சேம் தான் வரும். இப்போ இது நான் வந்து ஆல்கஹால் பண்ணுறேன் பாருங்கள். ஏன்னா 1:3 இருந்துச்சு, 2:3 இருந்துச்சு. அப்புறம் ஆல்கஹால் வந்து இதில் 75%. எப்படி ப்ரோ 75%னா அங்கே பாருங்கள் 1:3, 3 பார்ட்டில் 4 எவ்வளோ 100% மாற்றுங்க 75ன்னு வரும். அதே மாதிரி தான் இங்கே டோட்டல் பார்ட்டு 5. அப்படின்னா 5ல் 3 பார்ட் எத்தனை பர்சன்டேஜ் பாருங்கள் 60%. ஸோ ஃபைனலாக 60% இருக்குது. ஆல்கஹால் ஆட் பண்ணமா இல்லை, அப்போனா 0. அப்போனா இங்கே 60, இங்கே 50. ஸோ 4:1 சேம் தான். ஸோ 4 = 240னா 1 = 60. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எல்லாமே நான் இந்த கொஸ்டினில் சொல்லி கொடுத்துருக்குறேன். இது வந்து ஹோம்ஒர்க், 2 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். அண்டு நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து இப்போ இது வந்து ஒன் டைப். இன்னொன்று ரீப்ளேஸ்மெண்ட் வரும். இங்கே வந்து வெறும் ஆட் ஆர் ரிமூவ் தான் பண்ணுறோம். ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ஜஸ்ட் ஆட் ஆர் ரிமூவ் ப்ளஸ் ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது டேக்கன் அவுட், வெறும் டேக்கன் அவுட் மட்டும் வரும். ஓகேங்களா? அப்புறம் ஆட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து டேக்கன் அவுட் வித் ரீப்ளேஸ்மெண்ட் வரும். அதே இதில் ரீப்ளேஸ் பண்ணுறது. இப்போ வாட்டர் எடுத்துகிட்டு வாட்டரை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. இல்லை எடுத்துகிட்டு 2 குவான்டிட்டியும் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு வீடியோ, அதுக்கு தனியாகவே நான் போடுறேன், கிளியராக கான்செப்ட் சொல்லிக் கொடுக்குறேன். அண்டு வாட் எவர் டவுட் கேளுங்க, நம்ம அதையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.